ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட் ஸ்டோரி. நாம இந்த சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு ஒரு தரமான வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ரியோ பிளஸ் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஆக்ரி ஷோக்குன்னு சொல்லிட்டு சீசன் 2 உடைய எபிசோடு 1 and 2 தாங்க சேர்த்து பார்க்க போறோம். ஏற்கனவே சீசன் 1 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கிறதால அது மட்டும் இல்ல, அதை நிறைய பேர் லைக் பண்ணி வேற விட்டுருக்கீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு அதனுடைய அடுத்த சீசனை தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே guys, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் கீழே கொடுக்குறங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் காட்டும். அதுல இந்த வீடியோட லிங்க் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த பேஷண்ட்டையும் நர்ஸும் எங்க காட்டுறாங்க. இப்ப அந்த பேஷண்ட் என்ன கேட்பாருன்னா, ஆமா எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஒண்ணு மட்டும் இல்ல எல்லாமே இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன காரணம் அப்படின்னு கேட்பானா, அதுவா அங்க தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, அதனால எல்லாமே இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். சரி டாக்டர் பிரபாகரனும் அதுக்கப்புறம் அந்த மேடம் எங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுவா டாக்டர் பிரபாகரனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் லீவ்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மேடம் என்ன பிரச்சனைனா, அவங்க டீன் ஆவறதுக்காக அவங்க பொண்ணவும் கூட மேட்டர் பண்ண அனுப்புனாங்க இல்லையா. சோ இந்த விஷயம் அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால அவங்க வீட்டுக்காரு அவங்கள வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் என்னோட ஆசை யாரால நிறைவேற்ற முடியாதா, நான் அப்படியே செத்துருவானா அப்படின்னு இவன் கேட்பானா. அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, இப்போ ஒரு புது டாக்டர் ஒருத்தவங்க வராங்க, அது ஒரு லேடி டாக்டர், அவங்களோட பேர் அப்சரா, ஏன் உனக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க கூட உன்னோட ஆசையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு இவ சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லணும், ஓ அப்படியா, அப்பனா அவங்களுக்கு என்னோட இன்ஜெக்ஷன் காட்ட வேண்டியது இருக்கும் போல அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லணும், கண்டிப்பா அதுக்கு தேவைப்பட்டா நீயும் அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் டபுள் மீனிங்கா பேசும்போது அவனை சிரிப்பானா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா வந்தாங்களே அந்த டாக்டர் அப்சரா, அவளை தாங்க காட்டுறாங்க. அவ பார்த்தனா வேற லெவல்ல இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவ ட்ரெஸ் செம்மையா போட்டுட்டு இப்ப நேரா அந்த டீனோட ரூம்குள்ள தாங்க போறாங்க. போனவனே டீன் அவளை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாரா. இப்ப இவன் என்ன சொல்லுவானா, என் பேர் தான் அப்சரா, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது, உன்னை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் ரெக்கமெண்டே பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, ஓகே டாக்டர், கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் நல்லபடியா பாத்துப்பேன் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு ஒண்ணு நீ பண்ணி ஆகணும், நான் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டைர்மெண்ட் ஆக போறேன். சோ என்னோட பொசிஷனுக்கு ஒரு ஆள் தேவை. ஏற்கனவே இங்க 2 டாக்டர் இருந்தாங்க, ஆனா அவங்க கதையே வேற அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட அவளும், அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டர், நான் எல்லாமே விசாரிச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி ஓகே, நீ எப்படி என் நம்பிக்கையை காப்பாத்துவன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், கண்டிப்பா டாக்டர், என்னோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்து உங்களோட நம்பிக்கை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து போகும்போது, அந்த டாக்டரும் இவளை ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருப்பாரா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இப்ப நர்ஸ் அவங்க தனியா இருக்கும் போது அங்க போன டீனு அவளை பார்த்த உடனே ஒரு மாதிரியா பேசுவாரா. உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் நீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு எனக்கு லீவு அதனால தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இப்ப இவனே கேட்பானா, டாக்டர் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கவா, சாதாரண நர்ஸா இருந்த என்னைய நீங்க ஹெட் நர்ஸா மாத்துனீங்க, அது மட்டும் இல்லாத என்னோட பேமெண்ட் கூட நீங்க டபுள் ஆக்கிட்டீங்க, ஏன் உங்களால என்ன டீன் ஆக்க முடியாதா அப்படி சொல்லி கேட்கும்போது, இதை கேட்ட அவனு ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனவன் என்ன சொல்லுவானா, அதுவா உங்ககிட்ட தான் டிகிரி இல்லையே, டிகிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா உன்னை டீனா மாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்ட அவளும் என்ன பண்ணானா சந்தோஷப்பட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு எப்படியாச்சும் டீனா ப்ரொமோஷன் கொடுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, அப்படியா சரி ஓகே, இப்ப இங்க வந்திருக்க டீனை நீ முதல்ல சந்தோஷப்படுத்து அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் அதுக்கு தயாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த டீன் கூட சேர்ந்து இந்த நர்ஸ் பண்ற வேலை எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அளவுக்கு சும்மா வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பண்ற சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த நர்ஸ் மடியில உட்காரச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப டீனர் ரூம்ல பார்த்தனா, டீன் என்ன கேட்பாருன்னா, சரி அந்த ரவியோட ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் அவருடைய ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு, ஆனா அவரை நான் பர்சனலா கேர் பண்ணிக்கிறேன், அது மட்டும் இல்லாத நான் டீன் ஆகிறதுக்காக ஒரு சில விஷயத்த நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா நல்ல விஷயம், என்ன யோசிச்சிருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அவன் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா போயிட்டு, டீன் ஆகிறதுக்கு நான் ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும், உங்களுடைய ஆசை நிறைவேற்றினாவே நான் டீன் ஆயிடுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடவி கொடுக்கும்போது, இப்ப அவனு எழுந்து நின்னுட்டு, நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான், ஆனா நான் அது மாதிரி ஆளு கிடையாது, உன் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை இந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவேன், நீ ஒரு நல்ல டாக்டர்ன்றதால தான் நீ இங்க இருக்க, அப்புறம் உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படி சொல்லிட்டு அவளை ரூம் விட்டு துரத்திடுவாங்க. அவளோட முகமும் மாறிடும். அவளும் செம்ம டென்ஷனா வெளியே வரும்போது இந்த சீனை பிரேக் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாயா இருக்காங்க இல்லையா, அதாங்க இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர், அவளுக்கு கால் பண்ணிட்டு, டாக்டர் நீங்க போன வாட்டி அந்த மந்திரவாதி கிட்ட
வேலையெல்லாம் செஞ்சீங்க இல்லையா, அது நல்லாவே வேலை செய்யுது. ஏன்னா அந்த டீன் கிட்ட யாராச்சும் டீனுக்கான போஸ்டிங் கேட்டு கிட்ட போனா யாரையும் அவர் மதிக்கவே மாட்டாரு. ஏன் இப்ப புதுசா அப்சரான ஒரு மேடம் வந்திருக்காங்க, அவங்களே பக்கத்துல வீலானா பாத்துக்கேன், ஆனா இருந்தாலும் என்ன, அவங்க வந்ததுல இருந்து உங்க பேச்சு அவர் எடுக்கவே மாட்டாரு அப்படின்னு இவ போன்ல அவகிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது இது எல்லாமே அந்த அப்சரா கேட்டுறாங்க. கேட்டவ என்ன சொல்லனா, ஆஹா இது எல்லாமே மாயாவோட அந்த மந்திரவாதி வேலையால தான் இப்படி நடக்குதா, சரி ஓகே அப்ப நாமளும் இதே மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு இவ யோசிக்கும் போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா அந்த மந்திரவாதி இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அங்க காட்டுறாங்க. இப்ப அந்த மந்திரவாதி இவளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட ஆசை எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் ஆசையை நிறைவேறணும்னு வச்சுக்க, உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு நோயாளி இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவனே கேட்பானா, என் ஹாஸ்பிட்டல்லையா, யாரு அந்த ரவி பத்தி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா ஆமா அவன் இன்னும் கொஞ்ச நாளா சாக போறான், அவனுடைய கடைசி ஆசை நீ நிறைவேற்றிட்டனா உன்னுடைய ஆசை எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அதுக்கு இவனை கேட்பானா, அவனுடைய ஆசை என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவாங்கன்னா கையில இருந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே அவளு சிரிப்பாளா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப டீன் அவர் ரூம்ல இருக்கும்போது அங்க வந்து அப்சரா என்ன சொல்லுவானா, டாக்டர் அந்த ரவியோட ரிப்போர்ட்லாம் நான் பார்த்தேன், அது மட்டும் தான் அவனை நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், அவனை மருந்து மாத்திரையை வச்சு இப்பத்துக்கு குணப்படுத்த முடியாது அப்படி சொல்லும் போது அப்புறம் என்ன பண்றது அப்படி சொல்லி இவர் கேட்பாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லனா, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன், அவனை இதுக்கப்புறம் நான் ஹோம் கேர்ல வச்சுதான் பார்க்க வேண்டியது இருக்கு, அவனை என் வீட்டுல வச்சு நான் பார்த்தேன்னா கண்டிப்பா அவன் குணமாக வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாத அவனுக்கு ஏதாச்சும் நர்ஸோட உதவி தேவைப்பட்டா அது கூட நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஹெல்ப் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அந்த டாக்டரும், பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்க, எனக்கு தெரியும் நீ அந்த பேஷண்ட் மேல எவ்வளவு அக்கறையா இருக்குன்னு, கண்டிப்பா அது உன்னால முடியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த அப்சர் அந்த டாக்டர் ஒரு மார்க்கமா பார்ப்பாங்க. ஏன்னா இவளோட ஐடியாவே வேறங்க. இவ என்ன யோசிப்பானா, அவனை வீட்டுக்கு ஓட்டு போயிட்டு அவனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றிட்டனா கண்டிப்பா நம்ம டீன் ஆயிடலாம்னு சொல்லி அவ யோசிச்சிருப்பா. சோ இவ இப்படி யோசிக்கும் போதே இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பொண்ணு செம ஆட்டா குளிச்சுட்டு இருப்பாங்க. அவ பாக்குறதுக்கு செம்மையா இருப்பா. இவ யாருன்னு பார்த்தோன்னா அந்த அப்சரா இருக்கா இல்லையா, அவளோட தங்கச்சி தாங்க. இப்ப இவ குளிக்கிறது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சூப்பராகவே இருக்குங்க. எப்படியோ காட்டிகிட்டே இருக்கும்போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ வீட்டில் பார்த்தோன்னா நம்ம அப்சரா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே அப்சரா அவளோட தங்கச்சி கூப்பிடும்போது இப்போ அந்த இடத்துக்கு அவ தங்கச்சி வராங்க. வந்தவ கிட்ட இவ என்ன சொல்லனா, இவரோட பேர் ரவி, இதுக்கப்புறம் இவர் இந்த வீட்டில் தான் இருக்க போறாரு. ரவி இவ என்னோட தங்கச்சி, இவரோட பேர் பரி அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அப்புறம் இப்போ அவ என்ன சொல்லனா, அக்கா நான் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பும் போது இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ சின்ன பொண்ணு இப்படிதான் இருப்பா, நீ அதெல்லாம் கண்டுக்காத, இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையானாலும் சரி என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் சரிங்க டாக்டர் அப்படி சொல்லுவானா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா இவ தங்கச்சி என்ன பண்ணனா, கிளம்பி வந்து அவங்க அக்காவோட பர்ஸ்ல இருந்து காசு எடுப்பாளா. அப்படி எடுக்கும்போது கரெக்டா அவங்க அக்கா பாத்துருவா. பார்த்துட்டு நீ என்ன பண்ற, எப்பவுமே உனக்கு இது ஒரு வேலையா அப்படி சொல்லி கேட்கும்போது, அக்கா சொல்றது கேளுங்க, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, எனக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொல்லும்போது, அதுக்கு நீ சம்பாதிக்க வேண்டியதானே அப்படி சொல்லும்போது, நான் எப்படிக்கா சம்பாதிக்க முடியும், நானே இப்பதானே பிராக்டிஸ் பண்றேன் அப்படி சொல்லி இவ சொல்லுவாளா. அதுக்கு அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே உனக்கு நிறைய பணம் வரதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை மட்டும் நீ பண்ணா உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவ காதுல ஒரு ஐடியா சொல்லும்போது இதை கேட்டா அவ டென்ஷன் ஆயிடுவா. நீ ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சி கிட்ட இப்படி சொல்லாமா அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் சொல்றது கேளு, நான் சொன்ன மாதிரி நீ பண்ணனு வச்சுக்க, நான் டீன் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என் போஸ்டிங் உனக்கு தான் கிடைக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவளு யோசிப்பாளா. சரி ஓகே நான் வேணா யோசிச்சு சொல்லவா அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லும்போது அவளும் சரி ஓகே நீ நல்லா யோசி அப்படி சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப இவ உட்காந்து இப்படி யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அந்த பேஷண்டான ரவி தனியா உட்காந்துருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம டாக்டரோட தங்கச்சி வராங்க. வந்தவன் அவங்க கிட்ட என்ன கேட்பானா, ஆமா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் என்னன்னு தெரியாது, நான் இன்னும் கொஞ்ச நாளா சாக போறேன், அதான் கொஞ்சம் யோசிக்கிற அப்படி சொல்லும் போது, என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, இல்ல நான் கொஞ்ச நாளா சாக போறேன், எப்படி என் 3 ஆசை நிறைவேறிடும் நினைச்சேன், ஆனா 2 தான் நிறைவேறிருக்கு, என்னோட கடைசி ஆசை நிறைவேறவே இல்லை அப்படி சொல்லும் போது, என்ன உன்னோட கடைசி ஆசை அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, என்னோட கடைசி ஆசை வந்து ஒரு வெர்ஜின் பொண்ணு கூட மேட்டர் பண்ணணும், ஆனா என்ன ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது, ஒன்னு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படி இல்லைன்னா சின்ன வயசுல யாரு கூட மேட்டர் பண்ணிடுறா அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்டா, சேச்சா அப்படிலாம் தப்பா சொல்லாத, இந்த உலகத்துல நிறைய பொண்ணுங்க வெர்ஜினாவே இருக்காங்க, ஏன் நானே அப்படிதான் இருக்கேன், நான் நினைச்சா கூட உன்னோட ஆசையை நிறைவேற்ற முடியும் அப்படி சொல்லும் போது, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எதுக்கு நீ இப்படி சந்தேகப்படுற, கண்டிப்பா உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. உடனே அவனுக்கு அது சந்தோஷமாயி இப்ப அவ கூட சேர்ந்து அந்த இடத்துல வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க.
கிட்டத்தட்ட இந்த சென்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கோங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இவனும் வழக்கம் போல மேட்டர் பண்ணும்போது அந்த பொண்ணு கன்னி பொண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இல்லையா. சோ அதை பண்ணி பார்க்கும்போது இதனுடைய 2வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல பார்த்துடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதனுடைய வீடியோ நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்குங்க. அதோட பேர் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல காட்டும். சோ அங்க போய் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி guys, இதோட வருது. நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ guys.